சரி, நீ என்னமோ சொல்ல வந்தியப்பா, அதை சொல்லு. அத்தை எல்லாருக்கும் எடுக்கிறேன்னு தான்ப்பா சொன்னாங்க. சரி, செலவு கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு நான் தான் வேண்டான்னு சொன்னேன். எங்களுக்கு ஏற்கனவே எடுத்த புது ட்ரெஸ்லாம் இருக்கு, அதுவே போதும்னு சொல்லிட்டேன். சரிப்பா. ஏமா, நீ ஏன் டல்லா இருக்க? கல்யாண பொண்ணுக்கு நல்ல புடவை எடுத்தீங்கல்ல? அது நாங்க ஒரு செக்ஷன்ல புடவை பார்த்துட்டு இருந்தோம். அவ பாட்டுக்கு திடீர்னு 50,000 ரூபாய் புடவை கை காட்டிட்டா. அப்புறம் அந்த பையன் கோகிலாவுக்கு எடுத்து கொடுக்க ஆசைப்படுறேன்னு சொல்லி அவனே எடுத்து கொடுத்துட்டான். அப்படியா? பரவாயில்லையே. இப்பவே 50,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்து வருங்கால பொண்டாட்டியே ஐஸ் வைக்கிறான் போல இருக்கு. வசதியான வீட்டு பையன்ல 50,000க்கு என்ன 5 லட்சத்துக்கு கூட எடுத்து கொடுப்பான். ஆனா நம்ம தகுதி என்னன்னு யோசிக்கணும். இங்க அடுத்தவங்க நகைய அடமானம் வச்சு கல்யாணம் பண்றோம். 50,000 ரூபாய் புடவைய பார்த்து கை நீட்டினா இப்பவே வா. வெண்ணிலா, நீ அடங்கவே மாட்டடி. ஆனா என்னம்மா நீ வாயவே திறக்க கூடாதுங்கற? நீ ஒன்னும் வாயை திறக்க வேண்டாம். நீங்க உள்ள வாங்க, இந்த காஃபி குடிங்க. ஒண்ணு இல்லாத பையனை அஸ்வின் சொன்னாரு. ஆனா 50,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்துருக்கான். ஒருவேளை அஸ்வின் கொடுத்த பணத்தை வச்சு சீன் போடுறான் போல இருக்கு. கல்யாணம் எல்லாம் கோலாகலமா தான் நடக்கும். அதுக்கப்புறம் தான் இருக்கு வேட்டு. தங்கச்சியோட சோக கதையை கேட்டு மகா கண்ணீர் வடிப்பா. அதுக்கப்புறம் எங்க இருந்து கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறது? மனசே சரியில்லடா. என்னடா சொல்ற? கோகிலாவோட அக்கா இருக்கால, அவதான்டா என் கல்யாணத்துக்கு வில்லியே. எப்பவுமே என்ன ஒரு கேவலமான பாதை பாப்பாடா. ஒரு துளி கூட என்ன மதிக்க மாட்டான். அதோட மச்சான் என்ன சந்தேகத்தோடய பாப்பாடா. அதோட கோகிலாவை கரெக்ட் பண்றதுக்கு நிறைய செலவு பண்ணிட்டேன்டா. அப்பா, அம்மா, அக்கா, பாட்டின்னு நான் ஒருத்தன் இவங்க 4 பேர் வீட்டில் உட்காந்து 3 வேலையும் சாப்பாடு போடுறேன்டா. இவளை கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள இந்த ப்ராஜெக்டுக்கு கிடைக்கிற மொத்த காசையும் செலவு பண்ணுறோம் போல இருக்கு. டோன்ட் வரி மச்சான், அக்கா காரி தானே வில்லின்னு சொல்ற. அவ சரி வந்தா பாரு, மக்கள் பொண்ணா என்கிட்ட சொல்ல, அவ தங்கச்சி தூக்கிட்டு வந்துருவான். ஒரு கோயில்ல வச்சு நீ தாலியை கட்டு. என்ன சொல்ற? என்னடா? ஏய், அவ தங்கச்சி தூக்கணும்லாம் அவசியம் இல்லடா. நான் ஃபோன் பண்ணி வாடின்னு சொன்னா போதும், பின்னாடியே ஓடி வந்துருவாடா. அப்புறம் என்னடா கொடுத்த வச்சவனி எங்கள மாதிரியா? அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் சொல்லு, அதையும் கேட்போம். உனக்கு எவ்வளவு சிக்கல் இருந்துச்சு, அதை விடவா இது இருக்க போகுது. அதையே நம்ம ஜூஸ் ஆக்கி இப்படி குடிக்கல. என்ன மச்சான், அப்படியே அடிச்சு தின்னுருவோம். என்னடா ஜோக் அடிக்கல மச்சான், ஜோக் கடிக்கிறான். நம்ம உண்மைதான். சரி, இப்போ நம்ம எங்க போறோம்? நீங்க எங்க வேணாலும் போங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நான் அங்க போறேன். பார் எப்ப திறக்கும்னு காத்திருப்பானுங்க போல. பையன் தானா? அவனேதான். ஆனா மகா கோகிலாக்கு இவனை தானே பேசி முடிச்சிருக்கா. கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு நேற்று புடவெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்களே.
பார்த்தா சரியான குடிகாரனா இருப்பான் போல இருக்கு. இவனுக்கு கோகிலாவை கட்டி வச்சு அவ வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுறது? மகா கிட்ட இதை உடனே சொல்லணும். மகா வந்து பாக்குறதுக்குள்ள இவனுங்க போயிடுவாங்க போல இருக்கே. ஓகே, இந்த வீடியோ மகா அனுப்புறதை விட அவளை நேர்ல வர வச்சு இந்த வீடியோவை காட்டி நம்ம பார்த்ததை சொல்லிடுவோம். This number is currently busy. Please try again later. This number is currently busy. Please try again later. சொல்லு விஜி. மகா, உனக்கு எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்போ எங்க இருக்க? கல்யாண வேலையா அம்மா வீட்டுக்கு ஆட்டோல போயிட்டு இருக்கேன். நீயே ஒரு மாதிரி பதட்டமா பேசுற. ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும். என்ன விஷயம் சொல்லு. உன்கிட்ட அதை நேர்ல தான் சொல்லணும். அம்மா வீட்டுக்கு அப்புறம் கூட போய்க்கலாம். முதல்ல நான் சொல்ற இடத்துக்கு நீ உடனே கிளம்பி வா. சரி, நீ அங்கேயே இரு, நான் வரேன். நீ பதட்டப்படுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. விஷயம் என்னன்னு சொல்லு. நீ ஃபர்ஸ்ட் நேர்ல வா, பேசிக்கலாம். நான் உனக்கு இப்போ லொகேஷன் ஷேர் பண்றேன். சரி. ஆனா சொல்லுங்கம்மா. ஆட்டோவை கொஞ்சம் லெஃப்ட்ல திருப்புறீங்களா? நான் இன்னொரு அட்ரஸ் சொல்றேன். சரிம்மா. இந்த லெஃப்டா? என்னவா இருக்கும்? விஷயத்தையே சொல்லாம உடனே வான்னு கூப்பிடுறா. என்னன்னு தெரியலையே.